நீங்கள் கனடாவில் இருக்கிற ஒரு ஆள் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை 50%லேருந்து 90% வரைக்கும் ஆஃபரில் வாங்கலன்னு சொன்னால் உங்களால் நம்ப எழுத. எஸ், இட் இஸ் ட்ரூ. அதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக் ஃப்ரைடே டீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கனடாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக் ஃப்ரைடே டீல்ஸ் கோயிங் ஆன். நார்மலாக பிளாக் ஃப்ரைடே டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்ரி இயர் November 28 யூஎஸில் தேங்க்ஸ் கிவிங் நடந்த நெக்ஸ்ட் டே ஆரம்பிக்கும். நார்மலாக இது யூஎஸில் நடந்துட்டு வந்த ஒரு விஷயம்தான். ஆனால் அநேகமான கெனடியன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஎஸுக்கு போய் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சீப்பாக வாங்க ஆரம்பிக்காங்க இந்த பிளாக் ஃப்ரைடே டீல்ஸில். அதனால் இங்கே கனடாவில் இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் குறையுதுன்னு சொல்லிட்டு அங்கே நடக்கிற அதே பிளாக் ஃப்ரைடே கான்செப்டை அதே டேட்டில் இங்கேயும் கனடாவிலையும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. செலிப்ரேட்டுன்னு இல்லை, அது ஒரு கைண்ட் ஆஃப் இது என்ன ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் மாதிரி தான் பிளாக் ஃப்ரைடே. நீங்கள் பிளாக் ஃப்ரைடே டைம்ல நீங்கள் மால்ஸுக்குள்ளேயோ இல்லாட்டி எங்கன்னா இது ஷாப்பிங் ஏரியாவுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு பார்ட்டிக்குள்ளே போன மாதிரி தான் இருக்குது. அட்டிவுடி தான் நடக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் ஒன்று வாங்குறதுக்கு கனகாலமாக யோசிச்சிட்டிங்கன்னு சொன்னால் இந்த பிளாக் ஃப்ரைடே தான் பெஸ்ட் டைம் டு பை தட் ப்ராடக்ட். ஏன்னா அநேகமான ஸ்டோரில் மினிமம் 50%லேருந்து 90% வரைக்கும் ஆஃபர் கொடுப்பாங்க. நான் இந்த போட்டிருக்கிற இந்த ஜாக்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2023 பிளாக் ஃப்ரைடேல தான் ஆஃபரில் தான் எடுத்தேன். இந்த ஜாக்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாராவில் இந்த ஜாக்கெட் ரியல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டைமில் $650. ஓகே, $650 ஜாக்கெட்டை அந்த டீலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் $150 நான் எடுத்தேன். ஆல்மோஸ்ட் 80-90% ஆஃபில் நான் எடுத்தேன். ஆனால் ஜாராவில் நீங்கள் ரெகுலர் டேஸில் நீங்கள் ஷாப்பிங் பண்ண போவீங்கன்னா இது 650, இப்போ எல்லாம் $1000 மேலே விற்பான் இந்த ஜாக்கெட்டை. ஸோ நீங்கள் யாராவது ஏதாவது ப்ராடக்ட் நீங்கள் ஐபேட், ஐஃபோன் சொல்லி, அதாவது சின்ன ப்ராடக்ட் மட்டும் இல்லை, விலை கூடின ப்ராடக்ட்ஸ் இல்லைனா ஹோம் தியேட்டர் சிஸ்டம், டிவி, எலக்ட்ரானிக்ஸ்ன்னு மட்டும் இல்லை, எதுவாக இருந்தாலும் சரி, க்ரோசரி ஐட்டமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த டீலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமான டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. நம்பேத அளவுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். ஓகே, நீங்கள் நார்மலாக ஒரு $1000 ப்ராடக்ட் ஒன்று வாங்குறதுக்கு நம்ம பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் மேபி இந்த டீலில் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் $200-300 கிடைக்கிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் அநேகமான ஆட்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால் இதை மாதிரி டீல்ஸ் எல்லாம் எங்கே போய் கண்டுபிடிக்கிற, ஓகே, எந்த கடையில் என்ன டீல்ஸ் போகுதுன்னு சொல்லி தெரியணும்னு சொன்னால் அந்தந்த கடைக்கு நம்ம போய்த்தான் பார்க்கணுமா, போய் ஒவ்வொரு கடை ஏறி இறங்கணுமான்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. ஆனால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. நான் சொல்ல போகிற இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை சுற்றி இருக்கிற ஸ்டோர்ஸ் எல்லாத்துலேயுமே என்னென்ன ஸ்டோரில் என்னென்ன வகையான ஆஃபர்ஸ்கள் போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஆப்பில் இருந்து பார்க்கலாம். அது சம்மந்தமான இதை தான் சொல்ல போகிறேன் நான். இதுதான் அந்த ஆப். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு போனாலே நிறைய நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு மேலே உங்களோட போஸ்டல் கோடை போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களோட போஸ்டல் கோடை போட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட போஸ்டல் கோட் ஏரியாவில் இருக்கிற எல்லா ஷாப்ஸோட டீல்ஸையுமே இதில் காட்டும். நீங்கள் ஷாப் வைஸாகவும் போய் உள்ளுக்கு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை சர்ச் பண்ணுறதன் மூலமாக கூட அந்த ப்ராடக்ட் பர்டிகுலர் ப்ராடக்ட் எந்தெந்த கடையில் என்னென்ன ஆஃபரில் போயிட்டீங்க கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐபேடுன்னு சொல்லி நான் சர்ச் பண்ணிங்க பாருங்கள். இந்த ஐபேடுக்கு எங்கெங்கெல்லாம் ஆஃபர் கொடுக்காங்க, என்னென்ன மாதிரி ஆஃபர் எல்லாம் போகுதுன்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. ஸ்டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் $100 ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் $399 நீங்கள் இந்த ஐபேடை வாங்கலாம். அதாவது $400 போகிற ஐபேட், அதாவது $500 போகிற ஐபேடை நீங்கள் ஜஸ்ட் $400 வாங்கலாம். இப்படி எந்தெந்த கடையில் என்னென்ன மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்காங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே காட்டுமே. ப்ளஸ் இதில் தனியாக பிளாக் ஃப்ரைடேன்னு சொல்லி ஒரு செக்ஷன் ஒன்று இருக்குது. தனியாக பிளாக் ஃப்ரைடேக்குன்னு சொல்லி என்னென்ன ஷாப்பில் என்னென்ன மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அதையும் பார்த்துக்கொள்ளலாம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட் ஓன்லி ஃபார் பிளாக் ஃப்ரைடே, இது பிளாக் ஃப்ரைடேங்கிறதால பிளாக் ஃப்ரைடேக்குரிய டீல்ஸ் காட்டுறாங்க. இதே மாதிரி நார்மலாகவே நீங்கள் ரெகுலர் டைம்லேயே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் ஏதாவது கடையில் ஏதாவது ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க சொன்னால் அது கண்டினியூஸ் ஆகில காட்டிகிட்டே இருக்கும். இதில் இன்னொரு ஃபீச்சர் ஒன்று இருக்குது. நீங்கள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் லிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஏதாவது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் லிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுப்பீங்கன்னு சொன்னால் அந்த லிஸ்ட்டை கிளிக் பண்ணி போகக்குள்ள அதுக்குள்ளே லிஸ்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு எந்தெந்த கடையில் என்ன மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குங்கிற பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போய் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு பிளாக் ஃப்ரைடே என்னென்னு விளங்கிட்டு இதுக்கு பிறகு உங்களுக்கு பிளாக் ஃப்ரைடேன்னா ஜஸ்ட் ரெண்டம் திங் இல்லை. அதாவது யூஎஸ்ட தேங்க்ஸ் கிவிங்குக்கு அடுத்த நாள் நடக்கிற யூஎஸில் நடக்கிற ஒரு விஷயத்தை கனடாவிலையும் அதே மாதிரி கொண்டாடுறாங்க. ஏன்னா இவங்க யூஎஸ்ட வாழுங்கிறதால. அடுத்தது நார்மலாக ஏன் இந்த டேயில் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேலுக்கு கொண்டு வராங்கன்னு சொன்னால் அவங்களோட இன்வென்டரியை கிளியர் பண்ணுறதுக்காக. அதாவது புது வருஷம் வரப்போது புது வருஷத்தில் பழைய எந்த வருஷத்தில் எடுத்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணாமல் மேக்ஸிமம் இருக்கிற எல்லாத்தையும் காட்டணுங்கிறது
பண்ணுறதுக்காகவும் சில கடையில் ஆஃபர் போடுவாங்க. சில கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஎஸ்க்கு போயிட்டு நம்மளுடைய நாட்டு கஸ்டமர்ஸை நம்மளே சேல் பண்ணணுங்கிறதுக்காக யூஎஸோட கம்பீட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டீல்ஸ் போடுவாங்க. அடுத்தது இயர் அண்ட் சேல் டார்கெட்டை பூர்த்தி பண்ணணும். அதாவது ஒவ்வொரு கம்பெனிஸும் அவங்களோட இந்த இயரில் எவ்வளோ டார்கெட் வச்சிருக்கணும், சேல்ஸ் டார்கெட் வச்சிருக்கணும்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த டார்கெட்டை பூர்த்தி செய்கிறதுக்காகவும் இந்த மாதிரி டீல்ஸ்கள் கொடுத்து மேக்ஸிமம் அவங்களோட டார்கெட்டை பூர்த்தி செய்ய பார்ப்பாங்க. அடுத்தது மிக முக்கியமான விஷயம், இது ஒரு FOMO மார்க்கெட்டிங். அதாவது நார்மலாகவே பிளாக் ஃப்ரைடேன்றாலே கனேடியன்ஸ் இருக்கிற ஒரு மைண்ட் செட் என்னன்னு சொன்னால் எல்லாமே நிறைய டீல்ஸ் கிடைக்கும். டீல்ஸ் கிடைச்சா நிறைய லாபத்தில் நம்மளுக்குரிய விஷயங்களை வாங்கலாம்ங்கிற ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்குது. இப்போ நானுமே இங்கே இருக்கிற கனடாவில் இருக்கிற ஆக்களோட கதைக்கக்குள்ளே ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க வாங்குறதுக்கு யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு சொன்னால் நார்மலாகவே சொல்லுவாங்க பிளாக் ஃப்ரைடே டீல் வரட்டும், இல்லாட்டி பாக்ஸிங் டே சேல் வரட்டும், இல்லாட்டி கிறிஸ்மஸ் அந்த ஹாலிடே டீல்ஸ் வரட்டும், அந்த டைமில் தான் வாங்குறதுக்கு இருக்கேன், இப்போ எனக்கு அவசரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது அவசரமாக வாங்குகிற ப்ராடக்ட்ஸை தவிர்த்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒன்று அவங்களோட வீட்டுக்காகவோ அவங்களோட காருக்காகவோ ஏதாவது அவங்களுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கினேன்னு சொன்னேன். அநேகமான நாங்கள் இங்கே கனடாவில் ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்கு, இதை மாதிரி பிளாக் ஃப்ரைடே டீலுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அப்படி வெயிட் பண்ணி நிறைய பேர் மொத்தமாக போய் பிளாக் ஃப்ரைடேயில் வாங்க போகிறதால இது கைண்ட் ஆஃப் FOMO மார்க்கெட்டிங். அதனால் எல்லா ஸ்டோர்ஸ்லேயுமே நார்மலாகவே டீல்ஸ் கொடுப்பாங்க. அநேகமான ஸ்டோர்ஸ் பார்த்தீங்கன்னா 199 விதமான ஸ்டோரில் பிளாக் ஃப்ரைடே டேயில் ஏதாவது ஒரு வகையான ஏதோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு டீல் ஒன்று இருக்கும். ஸோ இந்த பிளாக் ஃப்ரைடே டீல்ஸில் பார்க்குற ஆப்ட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளிப்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஆப் ஸ்டோர்லேயும் சர்ச் பண்ணலாம், அவங்களோட ப்ளே ஸ்டோர்லேயும் சர்ச் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த ஆப்ட சரியான லிங்க் வேணும்னு சொன்னால் நீங்கள் என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள். நான் HBU கம்யூனிட்டிலையும் இந்த ஆப்போட லிங்கை போடுறேன், நீங்கள் அதில் போய் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லை நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்க போகிறீங்கன்னு சொன்னாலும் சர்ச் பண்ணுங்கள். சில நேரம் ஃப்ளிப்னு சொல்லி வேறு ஏதாவது தவறான ஆப்பை டவுன்லோட் பண்ணிடாமல் சரியான ஃப்ளிப்பை டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் HBU கம்யூனிட்டிக்கு வாங்க. HBU கம்யூனிட்டியில் நான் இந்த ஆப்போட டீட்டெயில்ஸை போட்டிருக்கேன். இது 100% ஃப்ரீ தான், நீங்கள் எந்த பேமெண்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் உள்ளுக்கு போய் உங்களுக்கு தேவையான விஷயத்தை சர்ச் பண்ணி அந்த ப்ராடக்ட் எந்த கடையில் எவ்வளோ ஆஃபர் இருக்கோ அதுக்கு போய் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். இதில் கனடாவில் அநேகமான ஸ்டோர்ஸில் முக்கியமாக இந்த பெஸ்ட் பைலாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ப்ரைஸ் மேட்சிங் ஒரு விஷயம் ஒன்று செய்வாங்க. ப்ரைஸ் மேட்சிங்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்களோட கடையில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஐபேட் இருக்குது, ஐபேட் அவங்க போட்டிருக்காங்க உதாரணத்துக்கு $450 போட்டிருக்காங்கன்னு வைங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளையரில் ஏதாவது இன்னொரு கடையில் அதாவது ஸ்டேப்பிள்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே ஐபேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் $400 இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணிங்க. நான் உங்கள்கிட்ட போய் பாருங்கள், ஸ்டேப்பிள்ஸில் இதே ஐபேட் $400 கொடுக்காங்க, நான் உங்கள்கிட்ட 450 இருக்குது, இதை ப்ரைஸ் மேட்ச் பண்ணலுமான்னு சொல்லி கேட்பீங்கன்னு சொன்னால் மோஸ்ட் ப்ராப்ளி அவங்க ப்ரைஸ் மேட்ச் பண்ணுற சான்ஸ் இருக்குது. அதாவது வெளியால் இருக்கிற அதே சேம் ப்ரைஸுக்கு அவங்களுக்கு தரது சான்ஸ் இருக்குது. க்ரோசரிஸில் எல்லாமே நடக்கும். நோ ஃப்ரில்ஸில் போய் வேறு இப்போ வால்மார்ட்டில் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு விலை குறைய இருக்குன்னு சொன்னால் அதை கொண்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு, ஓகே வால்மார்ட்டில் இதுக்கிட்ட ப்ரைஸ் இப்படி இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அவங்க அதே ப்ரைஸ் உங்களுக்கு தரது சான்ஸ் இருக்குது. மேபி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் பெஸ்ட் பை இருக்கலாம், ஆனால் ஸ்டேப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கலாம். அப்போ ஸ்டேப்பிள்ஸுக்கு போகிறத விட நீங்கள் பெஸ்ட் பைக்கு போய் நீங்கள் கேட்கலாம், ஓகே இது விஷயம் இந்த ஸ்டேப்பிள்ஸில் இந்த ப்ரைஸுக்கு இருக்குது, அதே ப்ரைஸுக்கு ப்ரைஸ் மேட்ச் பண்ணி தாங்கன்னு சொன்னால் மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க ப்ரைஸ் மேட்ச் பண்ணி தரதுன்னு சான்ஸ் இருக்குது. இப்படி ப்ரைஸ் மேட்ச் பண்ணி தரதுக்குரிய ப்ரூஃபை நீங்கள் எதில் ஆட்டலாம்னு சொன்னால் இந்த ஃப்ளிப் ஆப்லேயே நீங்கள் எடுத்து இங்கே பாருங்கள், ஸ்டேப்பிள்ஸில் இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு, அதனால் இந்த ப்ரைஸுக்கு கொடுக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு உங்களால் தர இயலுமா, அதாவது எல்லா ஷாப்லேயும் செய்ய மாட்டாங்க ப்ரைஸ் மேட்ச், ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி அநேகமான ஷாப்பில் செய்வாங்க. ஸோ அதை கொண்டு அவங்கள்ட்ட ப்ரைஸ் மேட்ச் பண்ணி தரீங்களான்னு அதுக்குள்ள அவங்க உங்களுக்கு ப்ரைஸ் மேட்ச் பண்ணி, அதாவது உங்களுக்கு தூரத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கடையில் தான் ஆஃபர் இருந்தாலும் அதே ஆஃபர் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் கூட இருக்கிறது சான்ஸ் இருக்குது. யூ ஜஸ்ட் நீட் டு ஆஸ்க். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்க, நீங்கள் பிளாக் ஃப்ரைடேக்கு ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறதுக்கு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்களா? அப்படி நினச்சிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ளிப் ஆப்பில் போட்டு பார்க்கக்குள்ள உங்களுக்கு என்ன மாதிரி டிஸ்கவுண்ட் கிடைக்குதா, டிஸ்கவுண்ட் இருக்குதா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னால் வேறு ஆக்களுக்கும் இதில் வருது ஷேர் பட்டன் இருக்குது, ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி யாருக்கு இது தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக அமையும் சொல்லி நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.